திருச்சி மாதிரி ஆகிடக்கூடாது. விஜய் போட்ட உத்தரவு பரபரக்கும் தாவேகா நிர்வாகிகள். திருச்சியில் வைத்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய தாவேகா தலைவர் விஜய் அடுத்ததாக நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த நிலையில்தான் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை பனையூர் அலுவலகத்துக்கு அழைத்து முக்கிய உத்தரவுகளை போட்டிருக்கிறார். என்ன பின்னணி என்று விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மாவட்ட வாரியான சுற்றுப்பயணத்தை தொடங்கி மக்களை சந்தித்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கட்சி தொடங்கி 1.5 ஆண்டு கடந்துவிட்ட நிலையில் முழு வீச்சில் மக்களை சந்திக்க புறப்பட்டுள்ளார். முன்னதாக கடந்த சனிக்கிழமை அன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் 4 இடங்களில் பரப்புரை செய்ய திட்டமிட்டார். ஆனால் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டத்தால் திருச்சி மற்றும் அரியலூரில் மட்டும் பரப்புரை செய்து குன்னத்தில் மக்களை பார்த்து கையசைத்துவிட்டு புறப்பட்டார். பெரம்பலூர் வானொலி திடலில் கடைசி பாயிண்டாக மக்களை பார்க்க திட்டமிட்ட நிலையில் இரவு 12:30 மணி வரை மக்கள் விஜய்க்காக காத்திருந்தனர். ஆனால் மாவட்டத்தை நெருங்கிய போது கூட்ட நெரிசல் அதிகரிக்க திட்டமிட்டபடி பெரம்பலூரில் பரப்புரை செய்வது ரத்தானது. 7 மணி நேரத்திற்கும் மேலாக பெரம்பலூரில் காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பிய நிலையில் காத்திருந்த மக்களிடம் வருத்தம் தெரிவித்ததோடு இன்னொரு நாள் பெரம்பலூர் வருகிறேன் என்று அறிக்கை வெளியிட்டார் விஜய். இப்படியாக மக்கள் கூட்டம் அதிகரிப்பதால் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் 3 மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் தற்பொழுது அது 2 மாவட்டங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனிவரும் நாட்களில் ஒரு நாளில் 2 மாவட்டங்களில் மட்டும் விஜய் மக்களை சந்திப்பார் என்கின்றனர் தாவேகா வட்டாரத்தினர். அட்டவணைப்படி நாகை, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை பரப்புரை செய்ய வேண்டும். ஆனால் திட்டத்தில் மாற்றம் செய்திருப்பதால் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மட்டும் வரும் சனிக்கிழமை அன்று பரப்புரை செய்ய இருக்கிறார். இதற்காக அனுமதி கேட்டு போலீசிடம் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் நாகையில் பரப்புரை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருவாரூர் பரப்புரை தொடர்பாக விரிவான விளக்கம் வராத நிலையில் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தாவேகா மாவட்ட செயலாளர்களை பனையூருக்கு அழைத்து பேசியுள்ளார் விஜய். திருச்சியில் நடைபெற்ற குளறுபடிகள் போன்று இவ்விரு மாவட்டங்களில் நடக்கக்கூடாது என்றும் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள ஏற்பாடுகளை செய்யுமாறும் விஜய் வலியுறுத்தியதாக பனையூர் வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். மக்கள் சந்திப்பின் போது தாவேகா சார்பில் தன்னார்வலர்களை அதிக அளவில் பயன்படுத்துவது, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்வது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை வழங்கி அனுப்பியதாக கூறுகின்றனர். விஜயின் உத்தரவை தொடர்ந்து நாகை மற்றும் திருவாரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு பரபரப்பாக தயாராகின்றனர் தாவேகாவினர்.